தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 144:9. கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன், 10 நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக தாவீது கர்த்தரிடம் கூறுகின்றார். கர்த்தரை பார்த்து, நான் உமக்கு புது பாட்டு பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உமக்கு கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்த வேண்டும். இப்படி பாடுகள் பாடிதான் கர்த்தர் தாவீதை அவன் பாட்டிற்கு இறங்கி அதற்கு மயங்கிதான் அவரை ஆசீர்வதித்து ஈசாயின் வேறாகிய அவரிடமிருந்து தான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அனுப்பினார். பிரியமானவர்களே, ஆகவே இன்று நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீயும் தாவீதை போன்று புது புது பாடல்கள் மூலமாக 10 நரம்பு வீணை என்றால் நமது 10 விரல்களை சேர்த்து கைதட்டி அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இசைக்கருவிகள் வாசிக்க தெரியாவிட்டாலும் கர்த்தர் தந்துள்ள அந்த 10 விரல்களை வைத்து அதை தட்டி நாம் துதித்து பாட வேண்டும் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மிடம் கேட்கின்றார். ஆகவே அனுதினம் பாடல்கள் பல பாடி பாடி எப்படி தாவீது பாடல்கள் பாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, நாமும் அனுதினமும் நம்ம எவ்வளவு பாடல்கள் பாட முடியுமோ அப்படி பாடி நமது 10 விரல்களை தட்டி கை கொட்டி நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் இன்றிலிருந்து நமக்கு முடிந்தவரை கைத்தட்டி பாட்டு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, தாவீது 10 நரம்பு வினைகளினாலும் தம்பூரினாலும் உம்மை துதித்து புது பாட்டை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போன்று நாங்களும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனும் சகோதரியும் உமக்கு 10 விரல்களை கொண்டு கைகொட்டி உம்மை அனுதினமும் பாடி துதிப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொண்டுங்க. அதன்படி தாவீதையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்தது போன்று எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.